ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க 7 இயர்ஸ் இன் திபெத் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் திபெத்தில் மாட்டிக்கிறாரு. அங்கே ஒரு சுயநலவாதியாக உள்ளே போயிருந்தாலும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க கலாச்சாரம், புத்த மதம், அங்கே அவரு கிடைக்கிற நட்பு அதெல்லாம் சேர்ந்து அவர் வேற ஒரு மனுஷனாக மாறுறாரு. அப்படி அவர் திபெத்துக்கு ஏன் போனாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க இமயமலையும் அந்த திபெத் சுத்தி இருக்க காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக படமாக்கி இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு சீன்லயும் மிரட்டி விட்டுருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி திபெத்திய கலாச்சாரம், அதோட வரலாறு, அதை பத்திலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துல இவங்க காமிச்சிருக்க எமோஷனல் பாண்டிங்குமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலியே இந்த படம் பயங்கர சவுண்டான ஒரு படமா இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படம் அங்கங்க பல இடங்கள்ல ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திபெத்தோட வரலாறுலாம் நமக்கு பெருசாக தெரியாதனால நம்மளால கனெக்ட் ஆகி உட்காந்து படத்தை பார்க்க முடியல. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.